ஆனந்தி, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான போர் 17வது நாளை எட்டியுள்ள சூழ்நிலையில் இன்று டெஹ்ரான் நகரில் உள்ள பெஹ்ராப்பூர் ஏர்போர்ட்டின் மீது இஸ்ரேலின் விமானங்கள் குண்டுவீச்சு தாக்குதல் நடத்தியதில் ஈரானின் முன்னாள் சுப்ரீம் லீடர் அயத்துல்லா அலி காமேனியின் விமானம் குண்டுவீச்சில் தகர்க்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. டெஹ்ரானில் உள்ள மிக முக்கியமான அந்த விமான நிலைய தளத்தின் மீது இன்று தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இது வெற்றிகரமாக முன்னாள் அதிபர் உச்ச தலைவராக இருந்த அயத்துல்லா அலி கோமேனியின் விமானம் இந்த தாக்குதலில் தகர்க்கப்பட்டதாக கூறப்பட்டிருக்கிறது. இந்த தகவல் ஈரான் இன்னும் இதை உறுதிப்படுத்தவில்லை. இஸ்ரேல் தரப்பு தகவல் மட்டுமே வெளியிடப்பட்டிருக்கிறது. ஈரான் நாட்டு சுப்ரீம் லீடராக இப்போது இருக்கக்கூடிய முஜ்தபா காமேனி அங்கு உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்ற சர்ச்சையை அமெரிக்கா எழுப்பியுள்ள சூழ்நிலையில் பெஞ்சமின் நெத்தன்யாகு மீதும் நாங்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறோம் என்று ஈரான் தரப்பு கூறியிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அவர் இன்று காலையில் 5 விரல்களை காட்டி காபி ஷாப் ஒன்றில் இருந்தவாறு பெஞ்சமின் நெத்தன்யாகு வீடியோ வெளியிட்டார். இதே போல முஜ்தபா அலி காமேனியின் இல்லங்கள் மற்றும் அலுவலகங்கள் மீது நாங்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறோம், அவர் இதுவரை வெளியே வரவில்லை, இருந்த போதிலும் அவர் உயிருடன் இருப்பதாக நாங்கள் நம்புகிறோம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இன்று அவருடைய அந்த சோசியல் ட்ரூத் என்ற தளத்தில் வெளியிட்டிருந்த தகவல் இரு நாடுகளுக்கும் இடையேயான அந்த தலைவர்களுக்கு இடையேயான வார்த்தை போராகவும் மற்றும் முக்கிய அலுவலகங்கள் மற்றும் போர் தளங்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய அளவுக்கு இந்த 17வது நாள் போர் உக்கிரமடைந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் டெஹ்ரான் அருகே உள்ள அந்த விமான தளத்தில் இன்று நடத்திய தாக்குதலில் ஈரானின் முன்னாள் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி காமேனியின் விமானம் முழுமையாக தகர்க்கப்பட்டு இருக்கிறது. அதாவது ஈரானின் சுப்ரீம் லீடரின் விமானம் தகர்க்கப்பட்டு விட்டது என்பதால் அவர்களால் வேறு இடத்திற்கு இனிமேல் அந்த தனி சிறப்பு பாதுகாப்பு விமானத்தில் செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஈரானின் உச்ச தலைவரை நாங்கள் முடக்கி இருக்கிறோம் என்று இஸ்ரேல் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இரு நாடுகளுக்கு இடையேயான போர் உச்சத்தை எட்டியுள்ள சூழ்நிலையில் விமான நிலையங்கள் மீதான தாக்குதலை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். இன்று காலையில் துபாய் விமான நிலையத்தில் ஈரான் நாட்டின் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதால் ஏர் இந்தியா விமானங்கள் அனைத்துமே துபாய்க்கு ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் ஈரானின் டெஹ்ரான் அருகே உள்ள அந்த விமானப்படை தளத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதால் முன்னாள் உச்ச தலைவரின் விமானமே தகர்க்கப்பட்டிருக்கிறது என இன்று இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. இதனால் ஈரான் மற்றும் இஸ்ரேல் நாட்டில் முக்கிய ராணுவ தளபதிகள் மற்றும் அதிபர்கள் தலைவர்கள் ஆகியோரின் அலுவலகங்கள், இல்லங்கள் மற்றும் அவர்களுடைய மறைந்திருக்கக்கூடிய இடங்கள் ஆகியவற்றின் மீதான பாதுகாப்பு கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆனந்தி.